மும்மொழி கொள்கை, அதாவது 3 லாங்குவேஜ் பாலிசி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் பாலிசி கொண்டாந்துருக்காங்க. என்ன பாலிசின்னு பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி கொண்டாந்துருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்க்குறேன், அங்கே ஹிந்தி அடிக்கிறேன்ற பேரில் இங்கிலீஷில் இருக்க பேரை அடித்து வச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? இப்போ ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கு. முதல்ல அதை பார்த்துட்டு நம்ம அப்புறம் இந்த டாபிக் குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் 1937, அதாவது நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருக்கும் போதே வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு வந்து 3 லாங்குவேஜஸ் கத்துக்கணும், 3rd லாங்குவேஜ் கன்ஃபார்மா இந்தியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1937ல சொல்றாங்க. யாருமா கொண்டு வந்தது? சி ராஜகோபாலாச்சாரியா என்கின்ற ராஜாஜி தான் வந்து இது வந்து 1937ல சொல்லியிருக்காரு. அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்ததுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க.